கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் உங்களை இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நம்முடைய காலை தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். இங்கே இந்த வசனமானது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். இங்கே நான் பார்க்கும் பொழுது அங்கே அர்த்தசஷ்டா ராஜா இங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி செல்வதற்கான அனுமதியை கொடுக்கிறான். ஆக அந்த அனுமதிக்கு ஏற்ப இங்கே நாம் பார்க்கும் பொழுது எஸ்ராவும் அவனோடு கூட அநேக இஸ்ரவேல் ஜனங்களும் இப்பொழுது பிரயாணம் பண்ணி செல்லும் சமயத்திலே தானே இந்த சம்பவம் நடக்கிறது. ஆக அங்கே அகாவா நதி அண்டையிலே அவர்கள் ஒருமித்து உபவாசம் செய்கிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். ஆக இந்த நாளிலே நான் ஒரு காரியத்தை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். இங்கே அகாவா நதி அண்டையிலே எஸ்ரா உபவாசத்தை கூறினான் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் ஜெபிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை. நாம் வாழக்கூடிய இந்த பூமியிலே நாம் பல பிரச்சனைகளையும் அச்சங்களையும் பயங்களையும் திகில்களையும் சந்திக்க வேண்டியது நேரிடுகிறது. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நாம் இங்கே இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். இங்கே எஸ்ரா எப்படி செயல்பட வேண்டும், திகிலான சூழ்நிலையிலே நாம் எப்படி அதை கையாள வேண்டும், அல்லது பயம் நிறைந்த இந்த சமயத்திலே எப்படி கையாள வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்க நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே அவருடைய பிரயாணமானது ஒரு விதத்திலே சந்தோஷம் அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அவர்கள் இப்பொழுது பயந்து நடுங்கக்கூடிய ஒரு சமயமாக இருக்கிறது. மிகவும் ஒரு நெர்வஸான ஒரு சூழ்நிலை தான் அவர்கள் காணப்படக்கூடிய அந்த சூழ்நிலையாக இருந்தது. காரணம், அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய கூட இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், அது மாத்திரமல்ல, இப்பொழுது தங்களோடு கூட அவர்கள் விலை மதிப்பு மிக்க பல பொருட்களையும் கொண்டு செல்லுகிறார்கள். ஆக இந்த பொருட்களுக்கும் அவர்களுக்கும் தக்க பாதுகாப்பு தேவையாக இருந்தது. அந்த நாட்களிலே பிரயாணம் பண்ணுவது என்பது ஒரு எளிதான ஒரு காரியம் அல்ல. அது மாத்திரமல்ல, இவர்கள் 4 மாதங்கள் நடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை அது. ஆக வழிபோக்கர்களோ எந்த ஒரு நிலைமையும் அவர்களுக்கு என்ன செய்யலாம், எளிதிலே அவர்களை தாக்கத்தக்க நிலைமையிலே பல சூழ்நிலைகள் வரலாம். ஆக இங்கே திகிலான ஒரு சமயத்திலே அவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் கட்டளை கொடுக்கிறார், உபவாசிக்கலாம் என்று அவர் சொல்லுகிறார். ஆக அங்கே ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஜெபம், உபவாசித்து ஜெபித்தல், இதை நாம் சிந்திப்போமானால் பழைய ஏற்பாடிலே அநேக தேவ மனிதர்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணுகிறதை நாம் சிந்தித்திருக்கிறோம். குறிப்பாக நீங்கள் பார்ப்பீர்களானால் பல அச்சமான சூழ்நிலைகளிலே அல்லது அவர்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படும் பொழுது, விடுதலை தேவைப்படும் பொழுது, இன்னும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான தீர்மானங்களை எடுக்க நேரிடக்கூடிய சில சூழ்நிலைகளிலே அவர்கள் உபவாசித்து ஜெபிப்பதை நாம் பார்க்க முடியும். இங்கே முழு இஸ்ரவேல் ஜனங்களும் எஸ்ராவும் சேர்ந்து அகாவா நதி அண்டையிலே உபவாசம் போட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே நான் பார்க்கும் பொழுது 23வது வசனத்திலே நான் வாசிக்கிறோம், எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஏதோ ஒரு சாதாரணமாக தேவனிடத்திலே அவர்கள் கேட்கவில்லை, அதை அவர்கள் தேடினார்கள். அங்கே இம்ப்ளோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாம வாசிக்கிறோம். ஏன்னா அவருடைய தேவை மிகவும் ஒரு நெருக்கடியான ஒரு தேவையாக இருந்தது. இமிடியேட்டா தேவன் அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருந்தது. ஆக ஒரு சீரியஸான ஒரு சிச்சுவேஷன்ல தேவனுடைய சமூகத்தை அவர்கள் தேடுகிறார்கள். அவரிடத்திலே அவருடைய சமூகத்திலே அவர்கள் பதிலையும் தேடுகிறார்கள். ஆக இதிலிருந்து ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையில நாம் திகிலான அல்லது கலக்கமிக்க அல்லது என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னேறி செல்லும் பொழுது பல ஆபத்துகள், பயங்கள், திகில்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருவது உண்டு. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் எப்படி அதை கையாள வேண்டும், அதை நாம் இங்கே கற்றுக்கொள்ள முடியும். அந்த விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயத்தை காட்டிலும் அல்லது திகிலை காட்டிலும் கலக்கத்தை காட்டிலும் நாம் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆக இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். இங்கே உண்மையாக நல்ல ஒரு இருதயத்தோடு கூட, நல்ல சிந்தையோடு கூட
அவர்கள் அங்கே உபவாசித்தார்கள். அது தேவனுடைய பார்வையிலே தங்களை தாழ்த்துகிறதற்கு சமமாக இருந்தது. ஆக இப்படிப்பட்ட ஜெபம் தேவனுடைய சமூகத்தில் எட்டினது. அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பை உணர்ந்தார்கள், பத்திரமாக சென்று சேர்ந்தார்கள். அதையும் அங்கே எஸ்ரா சாட்சியாக சொல்லுகிறதை நீங்க பார்க்க முடியும். ஆக இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள், திகில்கள், கலக்கங்களை நாம் சந்திக்கும் பொழுது வேதம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அங்கே நாம் வாசிக்கிறோம், ஜெபத்தினாலே தேவனுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் பயத்தை காட்டிலும் முக்கியம் வாய்ந்த ஒன்றாக இருக்க வேண்டும். நாம் ஜெபத்திற்கு அதிக முக்கியம் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆகவே இந்த நாளிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனுக்கும் அவரிடத்திலே நாம் கேட்கிறதிலே நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைசி ஒரு ஆப்ஷனாக இருக்கக்கூடாது. அது எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு முதன்மையான ஒரு 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 ஆதாரமான ஒன்றாக இருக்க வேண்டும். அது முதன்மையான ஒரு குறிப்பாக இருக்க வேண்டும் என்பதை நாம் எஸ்ராவுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். தேவன் தாமே நாமும் இதை கற்றுக்கொண்டு நம்முடைய திகிலான நேரங்களிலே நாம் ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் வாழ உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படட்டும்.